இல்லையா? சந்தர்ப்ப சூழ்நிலையால தாயை பிரிஞ்சு இருப்பாங்க. சில இடங்கள்ல நாங்கிற ஆதிக்கம் அதிகமா இருக்கும். செய்ய முடியாது, நான் செஞ்சு காட்டுறேன், பெட் கட்டுறியா, இந்த வார்த்தை அவங்க கிட்ட இருக்கும். செஞ்சிட்டா நீ என்ன செய்த, செஞ்சு காட்டுவாங்க. தோல்வியை கூட வெற்றியா காட்டக்கூடியவங்க மகர ராசி பெண்கள். ஒரு ரகசியத்தை சொன்னீங்கன்னா அப்படியே சீக்கிரட்டா வச்சிருக்கக்கூடியவங்க, உடைக்கவே மாட்டாங்க. எல்லாரோட சீக்கிரட்டும் இவங்க கிட்ட இருக்கும். சந்தர்ப்பம் வரும்போது அதை யூஸ் பண்ணுவாங்க. முயற்சிகள் எல்லாம் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். சில இடங்கள்ல அப்படின்னு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா தேவையில்லாத இவங்க துறை இல்லாமல் அடுத்த துறைக்கு நான் பண்ணித்தரேன், ஃப்ரெண்டுக்காக நான் பண்ணித்தரேன்னு போய் அந்த தோல்வியை நேராகவே பார்க்கக்கூடியவங்க. கண்டிப்பாக இவங்க வாழ்க்கையில் ஒரு சொத்து இழப்பு கண்டிப்பாக சந்திப்பாங்க. இந்த மகர ராசியில் இருக்கக்கூடிய ஒரு ஹைடெக்கான ஒரு பாயிண்ட் என்ன தெரியுங்களா? 40% தத்து குழந்தைகளாக இருப்பாங்க. அதில் ஒரு 50% சித்திக்கிட்ட வளருவாங்க. குழந்தை பருவத்திலிருந்தே நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், கஷ்டங்களாக இருக்கட்டும், ஸ்ட்ரெஸ்னஸாக இருக்கட்டும், இது உடம்புக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். இல்லை தாய்மாமா வீட்டில் வளர்ந்தேன், ஏதாவது ஒரு விஷயத்துல ஒரு 2 வருஷமாவது நாங்கள் இருந்தேன். ஒரு அப்பாவோ இல்லைன்னா ஒரு அம்மாவையோ இழந்து வாழ்ந்தவங்களும் இந்த மகர ராசியில் அதிகமாக இருப்பாங்க. மற்ற ராசிகளை பொறுத்த வரைக்கும் பர்சன்டேஜ் கம்மியாக இருக்கும். ஆனால் அந்த மகர ராசி பார்த்தீங்கன்னாக்கா வாழ்க்கையுடைய முற்பகுதி அப்படின்னு எடுக்கும்போது நிறைய பிரச்சனைகளை பார்த்தவங்க இருப்பாங்க. அப்படி இல்லையா, வாழ்க்கையோட பிற்பகுதி மிக பிரச்சனையை ஏற்படுத்தி கொடுக்கும். இதை இவங்களோட லைஃப் ஸ்டைலை ரொம்ப ஈஸியாக சொல்லிடலாம். அதே போல் இவங்களுக்கு வரக்கூடிய கணவன் ரொம்ப, அதாவது என்ன சொல்லலாம், ஒரு நல்ல ஒரு பெஸ்ட் பார்ட்னர்னே சொல்லலாம். ஆனால் என்ன ஒரு விஷயம்னா எமோஷ்னலாக ஒரு பிளாக் ஆனவராக இருப்பார். இவங்க கூட அந்யோன்யம் சார்ந்து, இங்கே குரு நீச்சம், அவங்களுக்கு குரு உச்சம். இவர் எல்லாத்தையும் கொஞ்சம் பெருந்தன்மையாக எடுத்து இந்த மாதிரி பண்ணிக்கலாம் விடுனா இங்கே ஐப்பர் ஒத்துக்காது. மகர ராசி பெண்கள் ஒத்துக்க மாட்டாங்க. கொஞ்சம் மூர்க்கத்தனமான பிடிவாத குணம் இருக்கும். ஆனால் 2 பேரும் உட்காந்து ஒழுங்காக பொறுமையாக பேசுனாங்க அப்படின்னா கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆவாங்க. இந்த மகர ராசி பெண்களை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம்தாங்க, ஃபாஸ்ட்டாக முடிவெடுக்கிறது, ஃபாஸ்ட்டாக ஒரு செயல்பை கம்மி பண்ணிக்கோங்க. உங்களை ஜெயிக்கிறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. பிள்ளைகள் அப்படின்னு பேசும்போது பார்த்தீங்கன்னா குழந்தை வகையில் சிறப்புகள் நிறையா இருக்கும். பெண் குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள்